கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு முதல் செய்தியாக நம்ம பார்க்கிருப்பது, அதாவது நம்முடைய விவசாய அமைச்சர் ஒரு அற்புதமான பொன்மொழியை உதிர்த்திருக்கிறார். என்ன சொன்னார்னு சொன்னால், உர தட்டுப்பாடு நிலவுவதால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் விவசாயிகள் முழுக்க இயற்கை விவசாயத்தை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொன்மொழியை உதிர்த்திருக்கிறார். அவர் எப்படி விவசாயத்துக்கு இவரை அமைச்சராக போட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது போன்ற ஒரு நடவடிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2021 ஸ்ரீலங்காவில் அன்றைக்கு இருந்த ராஜபக்சே அரசு அந்த மாதிரி செஞ்சதுனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, 20 இருந்து அதாவது 50% வரை அங்கு விவசாயம் குறைந்ததுனால மிகப்பெரிய அளவிற்கு உணவு தட்டுப்பாடு ஆயிட்டுது. அப்போ இதனால் என்னச்சுன்னா, மிகப்பெரிய அளவிற்கு வறுமை, பட்டினி, போராட்டம் அப்படிங்கிறதுனால அந்த ஆட்சியே ஒரு கவலைக்கூடிய நிலைமையை நம்ம பார்த்தோம். அதனுடைய காரணமாக தான் முக்கியமாக இந்த விவசாயத்திலிருந்து தான் ஆரம்பித்தது. கோத்தபய ராஜபக்சனுடைய ஆட்சி கவிழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அண்டை நாட்டில் இப்படி ஒரு சம்பவம், விவசாயிகளினுடைய இந்த இயற்கை விவசாயத்தை நோக்கி நீங்கள் செல்லுங்கள்னு சொன்னதுனால ஏற்பட்ட அந்த விவசாயத்தில் ஒரு மிக குறைந்த அளவிற்கு பாதிப்பு, உற்பத்தி, அதனால் ஏற்பட்ட போராட்டங்கள் ஆட்சியை பறிகொடுக்கும் நிலைக்கு வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது, பக்கத்து நாட்டில் ஏற்பட்ட அந்த நிலைமை குறித்தாவது மோடி ஐயா உடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த விவசாய அமைச்சர் புரிந்து கொள்ளக்கூடாதா? இல்லை இதுதான் நிலைமைன்னு சொன்னால் அவங்கெல்லாம் காசு கொடுத்து பிரச்சனையை வாங்குறாங்கங்கிறது தான் அர்த்தம். அரசாங்க அதிகாரியாக பொறுப்பேற்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். அதிலும் குறிப்பாக காவல்துறையில் இருந்தால் மக்களை எப்படினாலும் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி, மனோநிலை நம்ம ஆட்களுக்கு வந்திருக்கிறது. இவர்களுடைய மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து தான் நமக்கு சம்பளம் கிடைக்கிது. சாதாரணமாக நாம் கடையில் வாங்கக்கூடிய ஒரு டீ, அந்த டீ 20 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வரியை வைத்து தான் இவர்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது என்பது கூட தெரியாமல் நம்முடைய அரசாங்க அதிகாரிகள் இன்றைக்கு ஆடக்கூடிய நிலையை இன்றைக்கி பெருமளவுக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு செய்தியை உங்களுக்கு முன்னால் ஒரு காட்சியாக நீங்கள் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 21 வயசு பெண் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் இந்த காணாமல் போயிட்டு அப்படிங்கிறதுக்காக 21 வயது பெண் குழந்தை காணாமல் போயிட்டு அப்படிங்கிறதுக்காக காவல் நிலையத்திற்கு சென்று ஒரு இளைஞன் கையை கட்டி கொண்டு புகாரை கொடுக்குறான். அந்த பையனுக்கு அவனுடைய சகோதரியாகவோ அல்லது காதலியாகவோ மனைவியாகவோ இருக்கலாம். ஆனால் அந்த காவல் நிலையத்தில் உள்ள அந்த ஸ்டேஷன் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதல்ல உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கல, அவன் கையை கட்டிட்டு நிற்கிறான், புகார் கொடுக்குறான். என்னுடைய அந்த உறவினரை, சகோதரியை கண்டுபிடிச்சி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமாக நிற்கிறான். அந்த ஸ்டேஷன் ஆஃபீஸர் சொல்கிறாரு, இங்கே ஜீப்பில் வாகனத்தில் போடுறதற்கு தேடுறதற்கு பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறாரு. என்ன சொல்ல நாம் இங்கே நம்ம ஐயா மோடி ஐயா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் பிளெயினில் இன்றைக்கு அவர் ஒரு வருஷத்துக்கு வெளியூர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம். அதுபோல் மகாராஷ்டிராவினுடைய அந்த முதலமைச்சர் ஃபட்னாவிஸ் ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் சொன்ன உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? நம்முடைய சாதாரண இந்த விமானத்தில் ஒரு எக்கனாமிக் கிளாஸ் எடுத்து ஒரு நாள் போனார். ஒரு நாள் கூத்துக்கு மீசையை வச்சான்னு சொல்லக்கூடிய கதையாக
அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் சுகந்த அதிகாரி இன்றைக்கு எதில் வந்தார்னா தனி சார்ட்டர்ட் பிளைன் ஜெட்டில் வாராரு, அவர் மட்டும்தான் வாராருன்னு சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் இந்த சிக்கனமாக இரு என்பது சாதாரண மக்களுக்காக, அதுலேயும் குறிப்பாக காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரி பெண்களை தேடுவதற்காக பிராது கொடுத்த இடத்துல டீசல் இல்லைன்னு சொல்லும் பொழுது இவர்களுக்கெல்லாம் போடுவதற்கு டீசல் இல்லை, இன்றைக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய அரசாங்க அதிகாரிகளும் அரசாங்கத்தில் உள்ள அந்த அமைச்சர்களும் கேவல்கேடு, அதாவது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஊர்வலமாக செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஜனநாயகம் என்பது இப்படித்தான் இருக்குமோ? மிக மிக கேவலமாக இருக்கிறது. அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க. கரப்பாம்பூச்சி கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலே மிகப்பெரிய அளவிற்கு இந்த நாட்டையே அதிர வைத்து கொண்டிருக்கிறது. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்முடைய தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றத்தில் உள்ளவர் இளைஞர்களை பார்த்து கரப்பாம்பூச்சி போல நீங்கள் இருக்கிறீர்கள் வேலை வெட்டி இல்லாமல் அப்படின்னு அவர் சொல்ல போய் இன்றைக்கு என்ன ஆச்சுது? இன்றைக்கு நாட்டில் உள்ள இளைஞர்கள் முழுக்க ஆம் நாங்கள் கரப்பாம்பூச்சி தான், கரப்பாம்பூச்சி கட்சியில்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்து நாட்டையே இந்தியாவே அலற விட்டுக்கிட்டு இருக்குங்க அந்த கட்சி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது 90 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட மெம்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் இது தனக்கு ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் 1 கோடி நபர்கள் அதுக்கு பின்னால் போகிறாங்களாம். எக்ஸ் தளத்தில் ட்விட்டரில் 2 லட்சம் பேர் இருக்காங்களாம். கட்சியில் 2 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்களாம். இது நாட்டில் எந்த அளவிற்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு ரௌத்ரம்னு பாரதி சொல்லுவானே ரௌத்ரம் பழகு என்று, அந்த அநீதி கண்டு எழக்கூடிய ஒரு ரௌத்ரம் என்று இன்றைக்கு அந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த இருக்கிற கோபத்தை அப்படி ஒரு தீப்பத்தை வச்ச மாதிரி நம்முடைய தலைமை நீதிபதி பேசின பேச்சு அப்படி இன்றைக்கு கொண்டு வந்திருக்கு. We are the cockroaches! We are the cockroaches! Yes, we are the cockroaches! Outside your courtrooms, on the streets, we're the conscience. Stomp us, spray us, sweep us out the door. We rise again, hungrier than before. அப்படிங்கும் பொழுது இதை பற்றி நம்முடைய யோகேந்திர யாதவ் உங்களுக்கு தெரியும். அவர் விவசாயிகள் போராட்டம் பெரிய நடந்த ஐக்கிய விவசாயிகள் முன்னணி அதை முதல்ல ஆரம்பித்த தலைவர்களில் ஒருத்தர். அதுபோல் சிவில் சமூகங்களுடைய அமைப்புக்கும் அவர் முக்கியமான ஒரு தலைவராக இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்க சமூக ஊடகங்களில் ஒரு மீம்ஸாக தான் தொடங்குச்சு. ஆனால் அதற்கு பின்னால் அது ஒரு வெறுப்பு, ஒரு சிரிப்பு, ஒரு கிண்டல் அப்படிங்கிற மாதிரி தான் அது ஆரம்பித்தது. ஆனால் அது ஒரு தற்காலிகமான கோபமோ அல்லது ஒரு வெறுப்போ அல்ல. நாட்டில் உள்ள இளைஞர்களினுடைய அடித்தட்டு, இந்த மக்களினுடைய அடித்தட்டில் அந்த இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசைவை அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இளைஞர்கள் 5% மேல் வேலையில்லா திண்டாட்டம் 5லிருந்து 8 வரைக்கும் இருக்கு. இன்றைக்கு அவர்களுக்கான இந்த சிஸ்டத்தில், இந்த ஜனநாயகம்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டில் உள்ள சிஸ்டத்தில் உள்ள அனைத்து பாதைகளும் மூடப்பட்டு விட்டன, அனைத்து வழிகளும் மூடப்பட்டு விட்டன. அவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் தெரியாமல் இன்றைக்கு தேவங்கி கொண்டிருந்த நேரத்தில் தான் இப்படியான ஒரு சூழல் வந்திருக்கிறது. எப்பொழுதெல்லாம் அரசாங்கம் என்பது பொதுவாக ஒரு அரசாங்கம் எல்லா நிறுவனங்களையும், நீதிமன்றத்தையும், வங்கிகளையும் மற்றும் தேர்தல் ஆணையத்தையும், பல்வேறு அந்த சிஏஜி உள்பட எல்லா நிறுவனங்களையும் கைப்பற்றுகிறதோ அப்பொழுது நாட்டில் இதுபோன்று கலகம் வெடிக்கும் என்று நம்முடைய பேராசிரியர் யோகேந்திர யாதவ் அவர்கள் கூறியிருக்கிறார் என்ற செய்தி.
இன்னொரு செய்தி பாருங்க, மோடி வந்து இப்போ நார்வே, ஸ்வீடன், ஸ்காட்லாண்டு, அப்புறம் இத்தாலி, இப்படி இந்த நாடுகள்லாம் உலக பயணம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாருங்கிறது ஒரு தெரியும். அவர் அந்த சுற்றுப்பயணம் செய்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான், அதற்கு முன்னாலேயே ஆரம்பிச்சுட்டு நீட்டு தேர்வு அதனுடைய வினாத்தாள் கசிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு போராட்டம். அந்த அந்த தேர்வு வந்து ரத்து செய்யப்பட்டு இன்றைக்கு மீண்டும் அந்த 22 லட்சம் மாணவர்கள், யோசிச்சு பாருங்க, அவங்க எத்தனை அதாவது சில ஆண்டு கணக்காக கூட சில மாணவர்கள் தயார் பண்ணி ஆயத்தப்படுத்தி, தாய் தகப்பன் எல்லாம், அந்த குடும்பங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தாங்கள் எப்படியாவது தங்களுடைய குழந்தைகளை மருத்துவராக்கி விட வேண்டும், நாங்கள் மருத்துவராகி விட வேண்டும் என்று அந்த பிஞ்சு குழந்தைகள் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்திலே சில லட்சங்களுக்காக, சில கோடிகளுக்காக இப்படி ஒரு குழுமம் ஊழல் செய்து இன்றைக்கு அந்த மருத்துவ அந்த தாளை வெளியிட்டதன் மூலமாக இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் ஊழலை செய்திருக்கிறார்கள். இதைக்கு பொறுப்பு மந்திரியாக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர் ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு நாடு முழுக்க, வட இந்தியா முழுக்க மிகப்பெரிய போராட்டம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இங்கே இந்த போராட்டம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நம்முடைய ஐயா அங்கே வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, நாட்டில் வந்து சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இது குறித்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு வார்த்தை கூட அவர் சொல்வதற்கு தயாராக இல்லை, சொல்ல விரும்பவில்லை. ஏதோ இதுவும் ஒரு செய்தி என்று கடந்து போவது போல அவர் சென்று கொண்டிருக்கிறார். அதை பற்றி கவலைப்படவில்லை. இங்கே இந்த ஒன்றிய அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று வட இந்தியா முழுவதும் இன்றைக்கு போராட்டம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. 2 கோரிக்கைகளை அந்த மாணவர்கள், இளைஞர்கள் அங்கே வலியுறுத்தி வருகிறார்கள். அந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், இதற்கு பொறுப்பேற்று என்று. 2வது கோரிக்கை, இதுபோன்று எந்த விதமான ஊழலுக்கும் வாய்ப்பில்லாமல் ஒரு பாதுகாப்பான வகையிலே இனிமேல் அந்த தேர்வுகள் நடக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் இன்றைக்கு அதை அந்த இது போல் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அந்த கோரிக்கைகளோடு. குஜராத்தில் வால்சாத்துங்கிற ஒரு பகுதியில் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். 45 அடிங்க ஆழம் ஒரு கிணறு. 45 அடிங்கிறது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி தான் வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு இதோடைய உயரம், ஒரு மாடியோடைய உயரம். 45 அடியும் போது 4 மாடி உயரம், 4.5 5 மாடி உயரத்திற்கு அளவுக்கு ஒரு கிணறு ஆழத்திற்கு. அந்த கிணத்துல இறங்கி அந்த பெண் பிள்ளை தண்ணியை எடுக்கிறதுக்காக இறங்கிறத பாருங்கள். கீழே தண்ணி மொத்தமாக கிடைக்கல, கீழே இறங்கி கயிறில் இறங்கி அங்கேருந்து கோரி ஊற்றி அவர்கள் அங்கே மொண்டு மேலே அனுப்புகிறார்கள். இதுதான் பல கிலோமீட்டர் இருந்து அங்கே வந்து அது ஏதோ அந்த ஒரு கிணத்துல தண்ணி கிடைக்கி வால்சாத் பகுதியில் குஜராத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது. மோடி ஆட்சி செய்த மந்திரியாக, அது முதன் மந்திரியாக இருந்த அந்த இடத்துல இன்றைக்கு அங்கேயும் பாஜக ஆட்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே இப்படி அவர்கள் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த தண்ணிக்காக, குடி தண்ணிக்காக, மற்றபடி மற்ற பிற செலவுகளுக்காக என்ன செய்வார்களோ, கழிப்பறைகளுக்காக என்ன செய்வார்களோ, பாத்திரம் அலம்புவதற்காக என்ன செய்வார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள அரசாங்க அரசியல் பிரமுகர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க மெலடி சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டு, அந்த சாக்லேட்டுக்கு பின்னால் இப்போ சமீபத்தில் ஒரு கதை இருக்குது. அதாவது நம்முடைய ஐயா மோடி அவர்கள் வந்து இன்றைக்கு அந்த சுற்றுப்பயணத்தில் போகும்பொழுது கடைசியில் வந்து இத்தாலிக்கு போனார். இத்தாலிக்கு போய் அவர் ஏன் போனார், எதுக்காக போனாருங்கிறது அது வேற ஒரு கதை. அங்கே போனார். அங்கே போய் ஜார்ஜியா மெலோனிங்கிற அந்த அம்மையாருடைய தலைவருடைய பெயர்,
அந்த பிரதம மந்திரியுடைய பேர் ஜார்ஜியா மெலோனி. உங்களுக்கு ஏற்கனவே நாம் போர் செய்திகளை சொல்லியிருக்கிறோம். இந்த அம்மையார் அமெரிக்கா பற்றி சிறிதும் கவலைப்படாமல் என்றது, ஈரானுக்கு நாங்கள் ஆதரவாக நிற்கிறோம் என்று சொன்ன அந்த அம்மையார் இப்போ அவங்கள போய் பார்த்து இவங்க சுற்றுப்பயணத்தினுடைய ஒரு பகுதியாக பார்த்து ஒரு சாக்லேட்டுடைய ஒரு பாக்கெட்டை கொடுத்துருக்காரு. அந்த சாக்லேட்டை நீங்கள் பார்க்கலாம், என்ன சாக்லேட்னு சொல்லிட்டு. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மோடி ப்ளஸ் மெலோனி அப்படிங்கிறதுல இந்த மெலோனியில் உள்ள அந்த முதல் 4 எழுத்து மெலோ, அங்கே டிஐயில் உள்ள மோடியில் உள்ள டிஐயில் எடுத்து அந்த சேர்த்து மெலோடி அப்படிங்கிற அந்த சாக்லேட்டை அப்படி இவங்க பேரை சொல்லிக்கிட்டு அது இன்றைக்கு இந்தியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு. மெலோடின்னு சொல்லிட்டு அதாவது மெலோனி ப்ளஸ் மோடின்னு சொல்லிட்டு குதூகூலமாக நம்முடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு மெலோனி அம்மையாருக்கு அந்த கொடுத்த சாக்லேட்டு பெயர் மெலோடின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க உலகத்திலேயே இது இந்தியாவில் உள்ளவங்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். அந்த சாக்லேட்டை கொடுத்து குஜராத்தில் பல பகுதிகளில் கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தண்ணீருக்காக இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, துன்பப்பட்டிருக்கு. இவர்களை குறித்து எந்த அளவிற்கு ஒரு கவலைப்படாத ஒரு கூட்டமாக நம்முடைய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் அமைந்து விட்டார்கள் என்பது ஜனநாயகத்தினுடைய ஒரு கேவலமான ஒரு பகுதியாகத்தான் இதை எடுத்து உங்களுக்கு இதை காண்பிக்க விரும்புகிறேன். இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.